Assalamualaikum எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினான்ஸ் ஷைன் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்ட் 2 அதாவது லங்காவி பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து பார்ட் 2 ஸோ பார்ட் 1ல நான் லாஸ்ட்டாக எதில் எண்ட் பண்ணியிருப்பேன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி கேபிள் கார் போயிருந்தோம் ஸோ அங்கே போனோமா இல்லையாங்கிறது தான் நான் வந்து லாஸ்ட்டாக எண்ட் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ நாங்கள் போனோமா இல்லையான்னு இந்த vlog நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாங்கள் வந்து ஒரு 25-35 மினிட்ஸ்க்கு மேலேயே ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் இந்த இடத்துக்கு இங்கே வந்து மேலே கேபிள் கார் இருக்கும் அதுலேயே வந்து அந்த ஸ்கை வாக் சம்திங் அதெல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கு தான் ஆசைப்பட்டு வந்தது ஸோ வந்து பார்த்ததுமே அந்த டிஸ்டன்ஸ் பார்த்ததும் எனக்கு இவ்வளோ மேலே ஏறி நிற்கணுமாங்கிற மாதிரி எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஆனால் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசைப்பட்டாங்க பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டாங்க அதனால எங்களால் போக முடியல 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் நாங்கள் திரும்ப ரீஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நமக்கு தெரியாது நம்ம வந்து சடன் பிளான் தான் ஹஸ்பண்ட் தான் பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால இதை அவங்க பார்க்கல இவங்க ரிசர்ச் பண்ணியுமே பார்க்கல ஸோ வந்தாச்சு அவங்க சொன்னாங்க உள்ளே வந்து ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும் நீங்கள் வேணால் அதுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் உள்ளே போயிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்தோம் இந்த பிளேஸ்க்கு நேம் வந்து தெலாகா தூஜோ ஸோ தூஜோனா வந்து ஏழுன்னு அர்த்தம் தெலாகானா வந்து வெல்ஸ் அப்படின்னு அர்த்தம் வெல்ஸ்க்கு வந்து தமிழில் கிணறுகள் அப்படின்னு கூகுளில் போட்டுருந்துச்சு ஆனால் ஷுவராக எனக்கு தெரியாது ஏன்னா இங்கே கிணறு இல்லை வாட்டர் ஃபால் தான் இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்பில் வந்து வெல்கம் அப்படின்னு மேலே போட்டுட்டு கீழே வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து லெவல் 1லேருந்து லெவல் 7 வரையுமே இருக்குது நாங்கள் வந்து லெவல் 1 வரையுமே தான் போனோம் ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஆனால் வந்து நல்லா ட்ரெக் பண்ணி போனோம் எங்களுக்கு நல்லா மூச்சு வாங்குச்சு நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போனதில்லை ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற ஒரு அறிகுறியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஏன்னா ஃபுல்லாக செடி மரம் கொடி இப்படி தான் இருந்துச்சு ஒரு தண்ணி சவுண்ட் கூட கேட்கல ஆனால் நிறைய பேர் ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வாட்டர் ஃபால் போய் பார்த்துட்டு வந்தவங்களாம் இருந்தாங்க அந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ரிட்டர்னில் வந்துட்டு இருந்தாங்கல்ல அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் உள்ளே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா நாங்கள் வர வே வந்து கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு சவுண்ட் கூட கேட்கல அதனால Hello, excuse me. Waterfalls? Yes. Okay, thank you. Thank you. ஏதோ வடப்பா சொல்கிற மாதிரி இருக்கு இங்கே ஒரு 2 லேடி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட தான் நான் கேட்டேன் அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னது எனக்கு ஏதோ வெடப்பா சொன்ன மாதிரி இருந்துச்சு சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு போயிட்டு இருந்தோம் ஸ்டெப்ஸ் ஏறுறப்ப தான் வந்து மலை ஏறுறப்ப தான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி சர்க்கிளில் போனப்போ நமக்கு பெருசாக டயர்ட்னஸ் தெரியல நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ கொஞ்சம் கடன்னு நான் வந்து குதிச்சு தான் போயிட்டு இருந்தேன் சரி எங்கடா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு Good. Very nice. Nice and cold, just round the corner. Okay. Fresh. Very fresh. Yeah, jump in. Jump in. அகெயின் வந்து நாங்கள் ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருந்தோம் இவங்க வந்து ஒரு ஃபாரின் கப்பல்ஸ் போயிட்டு இருந்தாங்க ரொம்ப டயர்டாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட தான் கேட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ ஏறி இறங்கின்னு வந்ததுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸை கண்ணால் பார்த்தாச்சு இது வந்து லெவல் 1ல் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் இதுக்கப்புறம் 6 லெவல்ஸ் இருக்குது அங்கேயுமே வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாட்டர் ஃபால் பார்த்துமே செம்ம எக்ஸைட்மெண்ட் எங்கிட்ட ஹஸ்பண்ட் வந்து ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நானுமே பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நிறையா கூட்டம் நிறையா பேர் நின்றாங்க ஸோ நம்மளால் வந்து ஒரு ஷூ கழட்டிட்டு போயிட்டு கால் நனைக்கிறதுக்கு கூட முடியல ப்ளஸ் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மங்கீஸ் வந்துருச்சு சரி போயிட்டு கால் நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ மங்கீஸ் வந்துருச்சு இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஹனிமூன் போயிருந்தப்போ கேரளாவில் வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம் ஸோ போயிட்டு அப்போ வந்து காலில் நனைச்சாச்சு சரி நனைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமேன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ மங்கீஸ் கூட்டம் இறங்கிட்டாங்க அதே மாதிரி இங்கேயுமே மங்கீஸ் கூட்டம் வந்துட்டாங்க நான் அதெல்லாம் பெருசாக ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்ததே இவ்வளோ நேரம் ட்ரெக்கிங் பண்ணி வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நின்றோம் நிறையா பேர் இங்கே இருந்தாங்க மோஸ்ட்லி வந்து ஃபாரினர்ஸ் தான் நிறையா பேர் இருந்தாங்க
ஸோ வாட்டர் ஃபால்ஸில் நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திரும்ப ட்ரெக் பண்ண அதாவது மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்துட்டுருக்கிறப்போ ஒரு பண்டல் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு. பண்டல்னு சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லான ஒரு கலரில். ஸோ அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே நாங்கள் வந்து இறங்கி கீழே வந்துட்டோம். ஏன்னா லெவல் 2 லெவல் 3 அதுக்கு மேலே நாங்கள் போகலை. ஏன் நாங்கள் போகலைன்னா நாங்கள் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போக மறந்துட்டோம். ஸோ ட்ரெக்கிங் பண்ணணும், தண்ணி தாகம் வரும் அப்படிங்கிறதே சுத்தமாக மறந்தாச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே சுத்தமாக முடியாது, நம்ம வந்து கீழே இறங்கிடுவோம், இவ்வளோ வந்து பார்த்ததே பெருசுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஏதாவது ட்ரெக்கிங் பண்ணி போகிறோம் இல்லைனா இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஷுவராக வந்து நிறையா தண்ணி கடை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜூஸ் ஷாப் எல்லாமே இங்கே இருந்துச்சு. நான் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணி குடிச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மினரல் வாட்டர் குடித்தாங்க. ஏன்னா எனக்கு சரியான தண்ணி தாகும், ஏன்னா அன்றைக்கி நல்ல வெயில். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து கேபிள் கார் போகலான்னு ஆசைப்பட்டு வந்தோம். அது அண்டர் மெயின்டெனன்ஸ் தான். அதனால் நாங்கள் தெரியல, அங்கே பார்த்துட்டிங்களா? ஓகே, அண்டர் மெயின்டெனன்ஸுங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு 25 நிமிஷம் கிட்ட நடந்து இப்படியே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம். போயிட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்தோம். செம்ம வெயில், செம்ம வெள்ளைக்கார கூட்டம். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 250 மீட்டர்ஸில் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எங்களால் போக முடியாது, நாங்கள் தண்ணி வாங்க போயிட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே நடந்து அப்படியே குதிச்சு வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு இந்த கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனில் உங்களை சந்திக்கிறேன். பாய். Our hearts beat to the city streets. We began to feel the fire. அப்போது நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாவிலேருந்து வெளியாகிட்டோம். ஏதாவது லஞ்ச் சாப்பிட்லாம், ஏன்னா நல்லா பசி வந்துடுச்சு. அதனால மதியானம் டைமும் ஆகிடுச்சு. ஸோ இந்த பள்ளிவாசல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. மலேசியா பொறுத்த வரையுமே பள்ளிவாசல் வந்து எப்போதுமே எல்லா இடத்துலையுமே அழகு தான். அது வந்து குட்டியாக சூறாவுன்னு வச்சுருப்பாங்க, அதுவுமே அழகு தான். பள்ளிவாசலுமே அழகாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டுருக்கிறப்போ எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ட்ரெடிஷ்னல் ஃபுட் மாதிரி சாப்பிடுவோம், எப்போதும் சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பசியில் எங்களுக்கு வெயிலில் வேறு இடம் கிடைக்கல. ஸோ ஏர்போர்ட் சைட்லேயே வந்து இந்த லக்ஸா ஷாப்பு, இந்த லைன் ஃபுல்லாகவுமே வந்து ஒரு 5-6 கடை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு மேலேயுமே இருந்திருக்கலாம். ஸோ முக்கால்வாசி கடையிலையுமே உங்களுக்கு வந்து லக்ஸா விற்கிறோம், சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் எல்லா வகையான ஃபுட்டுமே அங்கே இருந்துச்சு. ஸோ ஏர்போர்ட் வியூவும் நம்ம பார்க்கலாம், அதே மாதிரி நம்ம வந்து பீச் வியூவும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ணுன்னா ஷுவராக இங்கே ட்ரை பண்ணலாம். லங்காவி வந்தால் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பீச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த பீச் ஃபுல்லாகவுமே லங்காவியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அந்த பீச்சோடைய கலர் ஆகட்டும், அப்புறம் அந்த ஒரு அது என்னமோ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அதில் இருந்துச்சு. ஆனால் நான் எடுத்த எல்லா வீடியோவுமே நான் இதில் ஆட் பண்ணல, ஏன்னா அப்புறம் வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடும் vlog. நாங்கள் வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கூட வந்து கருப்பட்டி சோயாபீன் நினைக்கிறேன், சுத்தமாக மறந்துட்டேன். போயிட்டு வந்து 3 மாதம் கிட்ட ஆகுதுல. ஸோ ஹஸ்பண்ட் வந்து குவைத்தியாவும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதுதான் சாப்பிட்டோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வந்து ஓகே, சாப்பிட்லாம், பசிக்கு சாப்பிட்லாம், நல்லா தான் இருந்துச்சு. இந்த மரத்துலலாம் இந்த குருவி உட்காந்துருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூம் போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ வர வழியில் ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியாகி கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே வந்து இந்த ஒரு ஈகோ ஷாப் இருந்துச்சு. குட்டியாக அந்த இடத்துல மட்டும் அந்த கடை மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே பார்த்துட்டு கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருந்தேன். போயுமே பார்த்தேன். சேம் கேரள ஜேபியில் நான் போன இடத்துலலாம் என்னெல்லாம் இருந்துச்சோ அதே தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சி தான் நான் போனேன்.
ஹோட்டல் ரூமே வந்தாச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. நான் மார்னிங் அதாவது பார்ட் 1ல் காட்டியிருப்பேன் மார்னிங் வியூ, அதுக்கும் இப்போ காட்டுற வியூக்கும் நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ வெயில். ஸோ அங்கே வந்து பேராஷூட்டில் நிறையா பேர் பறந்துகிட்டே இருந்தாங்க. நான் ஹோட்டலில் இருக்கிறப்பெல்லாம் அதை தான் நான் பார்த்துட்டே இருப்பேன், ஜாலியாக பறக்கிறாங்களே அப்படின்ட்டு. எனக்கு அதில் தைரியம் கிடையாது. ஸோ இந்த விபரீத விளையாட்டுலாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறதோட நிப்பாட்டிக்கிறது. ஸோ பேராஷூட்டெல்லாம் பார்த்துட்டு நம்மளுமே பீச் போவோம். ஏன்னா வந்தன்றைக்கு நைட் போய் பார்த்தது தான். பார்ட் 1ல் நான் காட்டியிருந்திருப்பேன். ஸோ நைட் போய் பார்த்தது தான். அதுக்கப்புறம் பீச் சைடு வந்து போகலை, ஏன்னா இது செகண்ட் டே தானே. ஸோ இன்றைக்கி போயிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரோடு பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி பாண்டிச்சேரி ரோடு மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த ரோடு தான் பாண்டிச்சேரி ரோடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பீச் வந்தாச்சு. பீச் போயிட்டு அங்கே வந்து எவ்வளோ கூட்டம் நின்றுச்சு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சென்னாங் பீச், லங்காவி சென்னாங் பீச். நான் வந்து பார்ட் 1ல் நைட் வியூ தான் காட்டியிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸோடு காட்டுறேன். இதுதான் அந்த பீச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்ம கூட்டம். ஃபயர் ஷோலாம் நடக்கும், அது வந்து நைட் நடக்கும். ஈவினிங் டைமாக வந்துட்டு நல்ல பீச்லலாம் கால் நனைச்சிட்டு ஃபயர் ஷோலாம் பார்த்துட்டே நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு பிளான் போட்டு தான் வந்தது. ஸோ நல்ல கூட்டமாக இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி நல்ல வெயிலுமே. ஸோ செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு கால் நனைக்கிறதுக்காக பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ நல்லா கால் நனைச்சிடலாம், நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நல்ல வெயில். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருந்துச்சு, பட் சூடாகவும் இருந்துச்சு தண்ணி. ஸோ அப்படியே கால் நனைச்சிட்டு அந்த வியூஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய கிளிப்ஸ் எடுத்தேன், நான் எல்லாமே ஆட் பண்ணலை. அதில் வந்து ஒரு 2-3 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் சொல்லப்போனால். கொஞ்சம் முன்னாடி ஹோட்டல் பால்கனிலேருந்து நான் உங்களுக்கு வந்து பேராஷூட் ஃப்ளை பண்ணுறதை காட்டியிருந்தேன்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸில் காட்டுறேன், ஜூமில். நிறைய பேராஷூட் பறந்துட்டு இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ இங்கே போட்டிங் இருக்குது, பேராஷூட் ஃப்ளை பண்ணலாம், அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. As the chemicals they take us higher, the night's young. ஸோ நாங்கள் அப்படியே மண்ணிலே உட்காந்துட்டோம், பீச் மண்ணில். ரொம்ப நேரம் அங்கே தான் பேசிகிட்டே இருந்தோம், நல்ல வெயிலில் வேறு இருந்தோமா. ஸோ பசி வந்துருச்சு, ஏன்னா மணி ஒரு 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பசிக்கு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், டின்னர் மாதிரி ஹெவியாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு தான் நினச்சி ஆர்டர் போட்டோம். மஹரிப்க்கு பாங்குமே சொல்லிட்டாங்க. ஸோ அசன் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா மைக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த சாப்பாடுமே வந்துருச்சு. ஸோ பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் பீஸா, அது கூட ஃப்ரைஸ். ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பிட்டது. From the top, we're gonna be two hearts.
ஃபயர் ஷோ பார்க்குறதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா இதுவரையும் நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஸோ அதுவே ஆரம்பிச்சிருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். ஸோ அன்றைக்கி டே எங்களுக்கு அப்படி தான் போச்சு லங்காவியில். Day 2 இன் லங்காவி அப்படிங்கிற மாதிரி. ஸோ Day 3 இருக்குது. அந்த vlog வீடியோ சீக்கிரமே வரும் இன்ஷால்லா. நான் ரொம்ப மினி vlogsல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ கூட பாருங்கள் மினி vlogs அப்படின்ட்டு. அதனால தான் என்னால் வந்து லாங் வீடியோஸ் நல்லா கொடுக்க முடியல. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் லைக், கமெண்ட், ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எனக்கு வந்து இது பெரிய ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் லாங் வீடியோஸில் பார்க்கலாம் இன்ஷால்லா. பார்ட் 1 பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தட்டி பாருங்கள். இன்ஸ்டா, டிக்டாக் ஐடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.